சார் இது எப்படி தெரியுமா இருக்கு? ஒரு 10 வருஷத்துக்கு முன்ன காங்கிரஸ்ல அதிமுக அணி திமுக அணின்ட்டு ஒன்று உருவாச்சு. இப்ப அது தலைகீழ மாறி திமுக அணி விஜய் அணின்ட்டு உருவாயிருக்கு. நீங்க சொல்ற மாதிரி திமுக அணி இப்படி சொல்றாங்க. அதே விஜய் அணி திமுகவிலிருந்து வெளியே வரணும், விஜய் கூட கூட்டணி வச்சுக்கணும், நம்ம சுய கௌரவமா இருக்கணும்ட்டு பாக்குறாங்களா சார்? சுதந்திரத்துக்கு முன்னால மகாத்மா காந்தி அணி, நேதாஜி அணி, அதுக்கு முன்னால கோகலே அணி, திலகர் அணி. ஆனா காங்கிரஸ் ஒண்ணுதான், பார்வை ஒண்ணுதான். கண்ணு 2 இருக்கலாம், உங்களுக்கு 2 கண்ணு, எனக்கு 2 கண்ணு, ஆனா ஒண்ணுதான் தெரியும், பார்வை ஒண்ணுதான். அதைத்தான் நான் சொல்றேன். காங்கிரஸ்ல அதற்கு பிறகு உங்களுக்கு காமராஜர் அணி, இந்திரா காந்தி அணிலாம் இருந்திருக்கு. அதே மாதிரி ரெட்டி காங்கிரஸுக்குள்ளேயே இந்திரா காங்கிரஸுக்குள்ளேயே 2 அணி இருக்கு. இப்படி எல்லா காலத்துலேயும் 2 அணி 3 அணி 4 அணி இருக்கும். ஆனால் தேர்தல்னு வரும்போது, பொதுமைன்னு வரும்போது ஒரு அணி தான் நிற்கி, 2 அணி நிற்காது. போன தேர்தலில் 2021 காங்கிரஸ் டிஎம்கே கூட்டணிங்கிற அந்த ஒரு அணினா நின்றுச்சு. அதுக்கு முன்ன வரை என்ன பேசுனாங்கன்னு சொன்னியா, காங்கிரஸ் தனியாக நிற்கும், காங்கிரஸ் அதிமுகவோட போகும் அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் அப்படி நடக்கலை. மக்கள் நல கூட்டணி மாதிரி ஒரு கூட்டணியை காங்கிரஸ் அமைக்கும் இப்படிலாம் சொன்னாங்க. நடந்தது என்ன? திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் உருவாக்கிய அல்லது ராகுல் காந்தி உருவாக்கிய இந்தியா கூட்டணி தான் இருந்தாங்க. அதனால் கவலையே பட வேணாம்.